கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நல்ல விதை விதைக்கின்றவர் இறைவன். களைகள் எப்படி வந்தது என்ற சீடருடைய கேள்விக்கு அது பகைவனுடைய வேலை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிரான தீமையும் எப்பொழுதும் இருக்கிறது. இது படைப்பின் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கின்ற உண்மை. கடவுள் எல்லாவற்றையும் படைத்த பிறகு நல்லதென கண்டார். மனிதனை படைத்த பிறகு மிகவும் நல்லதென கண்டார். ஆனால் அந்த படைப்பிலே சாத்தான் நுழைந்தான், தீமை வந்தது, பாவம் பெருக்கெடுத்தது, சாவு விளைந்தது. இது படைப்பின் தொடக்கத்தினுடைய முதல் நிகழ்வு என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறக்கின்றார். புதியதொரு படைப்பு, புதியொரு பிறப்பு. அந்த படைப்பிலேயும் பிறப்பிலேயும் அங்கேயும் ஒரு தீயவன் இருக்கின்றான். அந்த தீமையான ஆள் யார் என்று சொன்னால் ஏரோது. அவன் என்ன செய்கின்றான்? குழந்தைகளை கொன்றுவிட ஆணையிடுகின்றான். காரணம் என்ன? அந்த குழந்தையை நீங்கள் சென்று வணங்கிவிட்டு வாருங்கள், நானும் சென்று வணங்க வேண்டும் என்று கள்ளத்தனமாக தன்னுடைய உண்மை எண்ணத்தை மறைத்து அந்த ஞானிகளிடம் கேட்கின்றார். ஞானிகள் கனவிலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக சென்று விட்டார்கள். ஏரோது ஏமாற்றப்பட்டான் என்ற ஒரு வேகத்திலும் கோபத்திலேயும் அவன் என்ன செய்கின்றான்? குழந்தைகளெல்லாம் கொன்று குவிக்கின்றான். பச்சிளம் குழந்தைகளை அவன் கொன்று குவிக்கின்ற அந்த பெரிய ஒரு பாவத்திற்கு ஆளாகிறான். காரணம், அவன் அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம், ஆத்திரம். எனவே ஆண்டவர் இயேசு முழுமையான நன்மையான கடவுளின் மகன் இந்த உலகத்திற்கு வருகின்றார். அங்கே ஒரு தீமையானவன் இருக்கின்றான், ஏரோது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே பாருங்கள், நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், நாம் நன்மையை செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து நாம் புண்ணிய வழியிலே வாழ வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். ஆனால் நமக்கும் ஒருவன் இருப்பார். அந்த தீமையை நமக்கு சோதனையாக கொடுப்பான். எப்படியாவது நாம் பாவத்தில் விழ வேண்டும் என்பதற்காகவே பேய் பலவிதமான தந்திரங்களை செய்வான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நன்மை எங்கே இருக்கிறதோ அங்கே தீமை என்பதும் உடனடியாக இருப்பதை பார்க்கின்றோம், உடன் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களிலே இந்த தீமைக்கு நாம் ஆளாகி பாவத்திற்கு உள்ளாகின்றோம். ஆனால் நன்மையான கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற உண்மையைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற விழா நமக்கு உணர்த்துகிறது. அது என்ன விழா? மார்த்தாள், மரியாள், லாசர், இந்த 3 பேரையும் ஆண்டவர் இயேசு நட்புறவுடன் அவர்களை வைத்திருந்தார். அது ஒரு ஏழை குடும்பம். அந்த ஏழை குடும்பத்திற்கு ஆண்டவர் சென்றார், அவர்களோடு உரையாடினார், அவர்களோடு உண்டார். இவ்வாறு தன்னுடைய அந்த நட்புறவை அவர் வளர்த்து கொண்டார். இந்த நட்பு அவருக்கு தேவைப்பட்டதாக இருந்தது. அவர்களும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மார்த்தாள் சொல்கின்றார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்கின்றார். அப்போ அந்த ஆண்டவர் இயேசு அவர்களோடு அடிக்கடி சென்றார், இருந்தார். இந்த செய்தியை கேட்டு உடனடியாக இயேசு வந்திருந்தால் இந்த லாசரை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் நினைத்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு அற்புதமான ஒரு புதுமையை அங்கே செய்து இறந்த மனிதனை, அந்த லாசரை உயிர் பெற்றழச் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு உறவு என்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, ஜெபம் என்று நம்முடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், ஆபிரகாம் என்பவர் இருந்தார். அவர் இறைவனோடு பேசி இருந்தார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது மோசே என்பவர் இருந்தார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விடுதலை தலைவனாக அவர் இருந்தார். அவர் இறைவனோடு பேசினார், இறைவனோடு இருந்தார் என்பதை முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். அவர்கள் பாளையம் அமைத்து ஆங்காங்கே தங்கினார்கள். எனவே இந்த தங்குகின்ற இடத்திலே மோசே என்ன செய்வார்? தனியாக ஒரு கூடாரத்தை அமைப்பார். அந்த தனியாக ஏன் அந்த கூடாரத்தை அமைக்கிறார் என்று சொன்னால்,
அது இறைவனுடைய அருட்பிரசன்னம் அங்கே வருவதாகவும், அந்த அருட்பிரசன்னத்தை மோசே கண்டு அந்த பிரசன்னத்திலே இருப்பதாகவும், இறைவனோடு ஒரு நண்பனோடு பேசுவது போன்று பேசுவதாகவும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆலயம் என்பது எதற்கு என்று கேட்கின்றார்களே, அதற்கு சரியான ஒரு விடை இங்கே இருக்கிறது. அங்கே பாளையம் அமைத்து அவரவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய சிறப்பு திருப்பிரசன்னம் என்பது அங்கே கூடாரத்தினுடைய சந்திப்பினுடைய கூடாரத்திலே இருந்தது என்பதை பார்க்கின்றோம். எனவே தான் இறைவனை சந்திக்கின்ற இடம் தனியான ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அங்கே ஒரு நண்பனோடு பேசுவது போன்று மோசே பேசினார். அந்த இறை உறவு, நட்பு என்பதுதான் அங்கே அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. மார்த்தா, மரியா, லாசர் இப்படித்தான் இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் இறைவனோடு நல் உறவுடன் நட்புடன் இருந்தால் நிச்சயமாக நிறைந்த விளைச்சல் தருகின்ற விதையாக நாம் இருப்போம், வளருவோம், நிறைந்த ஒரு பலனை கொடுக்கின்ற மனிதர்களாக இந்த உலகிலே வாழ்வோம். இத்தகைய அருள் வேண்டி, ஆண்டவருடைய ஆசீர் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். ஆமென்.